ஹாய் வணக்கம் மங்கை உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் பனவெட்டியம்மன் கோயிலில் சித்திரை வருஷப்பிறப்பு ஒரு சித்திரை வருஷப்பிறப்புக்கும் நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து அம்மனுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பூஜை பண்ணி குங்குமத்தால் ஒரு 500 நாமாவளியும் அடுத்து பூவால் ஒரு 500 நாமாவளியும் நாங்கள் பண்ணுவோம். அதுக்காக இன்றைக்கி நான் அம்மனுக்கு அவல் பாயசம் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். முந்திரியை செவந்ததும் அந்த நெய்யிலேயே நம்ம அவலை நல்லா கழுவி, ரொம்ப ஊற வைக்கக்கூடாது, நல்லா கழுவிலோம்னா போதும், ஊறினா ரொம்ப இதுவாகும். பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அவலை அந்த நெய்யிலேயே சேர்த்து நல்லா ஒரு பெரட்டணுனாக்கா அந்த நெய்யில் அவல் பொரிஞ்சிடும், வாசனையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணி போடுவேன். இன்றைக்கி ஞாபகம் இல்லாமல் அப்படியே போட்டேன். அதனால் திரும்ப எடுத்து டைம் ஆகிடுச்சு. எதனால் இப்படி செய்கிறேன்னா, எனக்கு கோவிலுக்கு நேரம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெந்தால் தான் உங்களுக்கு அந்த அவல் நல்லா குழஞ்சி வரும். எனக்கு நேரம் ஆனதால் மிக்சியில் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டு திடீர்னு ஆட்டி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். அவல் நல்லா வெந்ததும் சர்க்கரை போட்டுக்கணும். நான் கிட்டத்தட்ட இப்போ 250 கிராம் அவல் சேர்த்து 1/4 கிலோ அவலில் பாயசம் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 200 கிராம் நான் சேர்த்துருக்கேன் சர்க்கரை. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா வேகணும். நான் ப்ரெஸ் பண்ணி போடுறதால கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வெந்துருச்சு. நான் குடிக்கும்போது வாயில் அவல் முழுசாக படாது. அவல் வெந்ததும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி, முந்திரி போட்டுட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்தணும். தேங்காய் பால் சேர்த்தாலும் சேர்க்கலாம், நம்ம பசும்பாலோ பாக்கெட் பாலோ எது வேணால் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா தண்ணியாக குடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாளியில் ஊற்றி கோவிலுக்கு எடுத்துக்கிட்டேன். கோவிலில் பூஜைக்கு எல்லாம் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. நான் கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சாச்சு. நாளே நாளாகட்டும். வாளியில் ஊற்றிட்டு கிளம்பிட்டேன். பாய். வாளியில் எடுத்து நீங்கள் எப்படி பாயசப்பீங்க சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் போடுற வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக்கில் எல்லாருக்கும் டச் பண்ணால் போதும். நீங்கள் மெனக்கிட வேணாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளே நாளாகட்டும்.